ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீட்டு ஹோம். நான் உங்களுக்கு குப்பத்தொழிலவன். டுடே பார்த்தீங்கன்னா நெட் ஃபிஷிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். டுடே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற நெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்னதான நெட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மீனுங்களாம். அப்புறம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இடம் நடக்குப்பறையோ தான். நம்ம ஆஸ் யூஸ்வலாக எங்கே ஃபிஷிங் பண்ணணுமோ அதே இடத்துல தான் மறுபடியும் ஃபிஷிங் பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபிஷ்ஷஸை கேட்ச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வலை போட்டிருக்கிற இடமா பார்த்திங்கன்னா கெனால் தான். ஸோ நான் இன்றைக்கி வலை எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்ப்பேன். கெனாலில் ஸோ எட்ஜுக்கு எட்ஜ் எங்கெல்லாம் எட்ஜ் இருக்கோ அந்த எட்ஜு ஓரமாக வலையை போட்டிருக்கோம். ஸோ இந்த வலையில் என்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்களோட லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா சின்ன பக்கை, இது பக்கின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கோல்வா மீன். இதுக்கு மூக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாகவும் மெல்சாகவும் இருக்கும் மீன், நல்ல டேஸ்ட்டான மீன். அதுக்கப்புறம் என்ன மீன் கிடைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மால் டைப் ஆஃப் ஜிலேபி, இங்கிலீஷ் பிலேப்பியான்னு சொல்லுவாங்க. இதை பைலட்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பெருசாச்சுன்னா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன மீன் மாட்டிருக்குன்னா பாருங்கள், ஒரே இடத்துல 5-6 ஃபிஷஸ் கிட்ட மாட்டிருக்கு. ஸோ கொத்த இந்த மாதிரி வந்து குரூப்பாக தான் இருந்தாங்க, அதனால் இது குரூப்பாகவே நம்ம வலையில் மாட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபிஷ் ஒன்று கிடச்சிருக்கு, கொஞ்சம் பெரிய சைஸில். நம்மளுக்கு கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வலையை எடுத்துகிட்டு என்னெல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம கிடைச்சிருக்கோம் அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கெமிக்கல் சாக்குப்பையில் போட்டிருக்கோம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு வாரத்தில் இறச்சி காமிக்கிறேன். என்ன மீன் வச்சுருக்கிறது உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டுக்காக நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் மீன் கிடைச்சிருக்கிறத உங்கள் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த மீன் நான் எதுக்கு பிடிச்சேன்னா முக்கியமாக வந்து விரால் மீன் பிடிக்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஸ் வீடியோ விரால் மீனோட சேர்த்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பதிவு பண்ணுறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் மூலமாக எனக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.